to Suja's vlog. இன்னைக்கு எங்களோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா கிச்சன் டூர் தான் நீங்க பார்க்க போறீங்க. நானும் என் குட்டி பையனும் சேர்ந்து கிச்சன் டூர் இன்னைக்கு நாங்க சொல்ல போறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கோ. ஸோ இதுதான் எங்களுடைய கிச்சன், பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளான ஆர்கனைசேஷன், சிம்பிளான கிச்சன். எங்களோடது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒன் பை ஒன்னா எது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது கிச்சன் சைடில் சின்ன குட்டி ரேக்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வந்து ஒன்றா நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து கருவேப்பிலை பொடி, பாவக்காய் பொடி, இது வந்து ஹெல்த்தியான உப்பு. இது நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோ போட போகிறேன். மிளகா பொடி, முருங்கைக்காய் கீரை பொடி, அடுத்து வந்து பிரண்டை பொடி. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நான் வந்து ஸ்டிக்கர் எழுதி விட்டுருக்கேன். கீழே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே ஓவன், கிரைண்டர், இது கிரைண்டர், இது வந்து ஓவன். ஸோ எல்லாத்துக்குமே நீட்டாக கவர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களோட மிக்ஸி ஜார், இந்த கிச்சனில் என்ன ஸ்பேஸில் வந்து என்னெல்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது என்னோடய கிரைண்டர். மாவு அரைக்கும்போது ஓப்பன் பண்ணிப்பேன். எல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காய விட்டுட்டு இது மாதிரி நீட்டாக க்ளோஸ் பண்ணியும் வச்சுருவேன். தென் இது ஒரு ஷெல்ஃப், இங்கே கடப்பாக்கல்லில் செஞ்சது. மேலே இருக்க ரேக்கில் குக்கர் வந்து வச்சுருக்கேன். ஸ்லாப்ஸில் வந்து ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து குக்கர் செக்ஷன், தென் சின்ன சின்ன சாமான்லாம் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி எல்லாமே வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பருப்பு. ஸோ இதில் பொட்டுக்கடலை, அதே மாதிரி ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஸோ அது கீழே உளுந்து, இது வந்து மட்கின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு கீழே வந்து சோம்பு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டப்பாவில் ஒரே மாதிரி பாக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். ஸோ ஜூஸர், நார்மல் மிக்ஸி ஜார், அது மாதிரி. ஸோ இது மாதிரி சின்ன டப்பாவில் வந்து மாவு ஐட்டம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதில் வச்சுருக்கேன். இது எங்களுடைய மிளகா பொடி. ஸோ இது வந்து கல்கண்டு. இது மாதிரி குட்டி ஜார்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்குகிற பருப்பு அது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ப்ளஸ் நம்ம வந்து புதினா காய வைக்கிறது அதுவுமே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜாடியில் வந்து வச்சுருவேன். ஸோ இது வந்து வரகரிசின்னு சொல்லுவாங்க. இது குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறதுனால இதில் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸோ இது வந்து பொடி செஞ்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை பொடி, வெறும் கருவேப்பிலை. அங்கே நான் காமிச்சது பருப்பு எல்லாமே சேர்த்து செஞ்ச பொடி. ஸோ அடுத்த செக்ஷனில் இங்கே வந்து அரிசி மாவு, ரவா. இது வந்து என் குட்டி பையனுக்காக நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறது. ஸோ இதில் வந்து அரிசி மாவு, ஸோ மாவு அரைச்சி சலிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி கீழே வந்து இதில் வந்து சத்து மாவு. ஸோ இது மாதிரி சத்து மாவு, இது மாதிரி ஒவ்வொரு பாக்ஸில் ஒன்று. ஸோ நேமெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அரிசி மாவு, இதில் ரவா, இது வந்து கடலை மாவு, இது வந்து பாசிப்பயிறு மாவு, பச்சை பாசிப்பயிறு மாவு. இது மகாராஷ்டிரா ஸ்பெஷல் குழம்பு நாங்கள் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்காக நிலக்கடலை வறுத்து அரைச்ச பொடி. இது வெள்ளைச்சோள மாவு, இது அவல். இது வந்து வீடியோ போட்டிருக்கேன், ஹிமாலயன் பிங்க் சால்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த ஜாடியில் மிளகா பொடி, ஸோ ஊறுகாய், அது மாதிரி இந்த பாக்ஸில் வந்து அப்பளம் அது மாதிரிலாம் வச்சுருக்கேன். ஸோ வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ கொடுக்குறதுக்கு இந்த கப்பு வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ அதோட சாசர் வந்து இங்கே வந்து செல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ ஜூஸ் குடிக்கிறதுக்கான கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு 2 கிளாஸ் தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாமே வெளியில் வச்சு வீணாகிடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 கிளாஸ் வெளியில் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே பாக்ஸில் வச்சு நீட்டாக மேலே ஸ்லாப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இது என்னோடய தம்பி என் பையனுக்காக கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ இதுவுமே இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இங்கே டப்பா எல்லாமே ஸ்டோரேஜ்.
ஸோ ஒரு இதில் ஜீனி, ஒரு இதில் மளிகை ஜாமான், அது மாதிரி ஒவ்வொரு பாக்ஸில் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, எப்போதுமே அரிசி வந்து குனிஞ்சி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அரிசி வந்து இது மாதிரி இதில் டப்பாவில் வச்சுருக்கேன். இதில் வந்து கோதுமை மாவு சலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த கவர் எதுக்காக அப்படின்னா சின்ன சின்ன வண்டு வந்து எப்படி இருந்தாலும் உள்ளே போகுது, அதுக்காக போகக்கூடாதுன்னு அந்த கவர் போட்டு மூடிருக்கேன். ஸோ இது வந்து ஒருத்தவங்க கொண்டக்கடலை கொடுத்தாங்க. அந்த கொண்டக்கடலை ஸோ கொண்டக்கடலை வயலில் விளைஞ்சதை அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பருப்பாக்கணும். ஸோ அதனால் இதை வந்து இதுமேலே வச்சுருக்கேன். ஸோ அந்த பெரிய பாத்திரத்தை இது மேலே நான் கவுத்து வச்சுருவேன். ஸோ இது பாத்திர ஷெல்ஃபு, தட்டு, பிளேட்டு எல்லாமே இங்கே வச்சுக்கிறது வேணுங்கிறதுலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ சல்லடை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி இது மாதிரி கவுத்து வச்சுருவேன். வேணுங்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா பாத்திரமுமே இங்கே வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா அடுக்கி வச்சுருப்பேன். ஸோ இங்கே எல்லாம் இது மாதிரி மீதி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால இங்கே எம்டியாக இருக்குது. ஸோ இது என்னோடய ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜு டூர் வந்து எவ்வளோ நாள் போடுறேன். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜு மேலே வந்து என்ன அப்படின்னா வேணுங்கிற எம்டி ஜாமான் வந்து வச்சுருப்பேன், எம்டி பாக்ஸஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ மாவு எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் ஏதாவது நான் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் செஞ்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸை ஸ்டோர் பண்ணி இது மாரியே வச்சுருப்பேன். ஸோ கேக்கு செஞ்சுருந்தேன், அந்த கேக்கு ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ எறும்பு எதுவுமே வராது. அதே மாதிரி ஸோ என் தம்பி கொண்டுட்டு வந்த ஹல்வா அதுவுமே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே இம்பார்ட்டண்ட் திங்ஸு வேணுங்கிறது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு 2-3 எம்டி பாக்ஸஸும் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜு டூர் நான் வந்து தனியாகவே போடுறேன், உள்ளுக்குள்ள என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. இதுதான் என்னுடைய குட்டி கிச்சன். இந்த கிச்சனில் நான் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸு ஆர்கனைசேஷன் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே இந்த பக்கம் இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு வந்து எம்டி ஆக்கிட்டு இங்கே வச்சுருவேன். சம்டைம்ஸ் வந்து விளக்கி வைக்கிற பாத்திரம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து கவுத்து வச்சுருவேன். இதில் வந்து தண்ணி இருக்குது. ஸோ இது வந்து தண்ணி. இங்கே வந்து காய்கறி வைக்கிறதுக்கு வெஜிடபிள் ஸ்டாண்டு, வெங்காயம், ஒரு இதில் பூண்டு, கீழே அடியில் உருளைக்கிழங்கு. ஸோ இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து தேங்காய் அது மாதிரி இருந்துச்சுன்னா இதில். ஸோ இங்கே வந்து பின்னாடி வந்து மிளகாப்பொடி ஜாடி. ஸோ அதுவுமே ஜாடி தான். இந்த பக்கம் சிலிண்டர், வீடு கூட்டுற விளக்கு மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய கிச்சன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெய் சமைக்கிறதுக்கு எல்லாமே இங்கே விண்டோவில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட்டிலில் வந்து 1 லிட்டர் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த கிண்ணத்தில் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கான எண்ணெய் எடுத்துப்பேன். இதில் வந்து நெய். ஸோ இது வந்து ஆயில் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கடப்பாக்கல்லில் கவர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் இஞ்சி, டீ போடும்போது இஞ்சி நமக்கு தேவைப்படும் இல்லையா. ஸோ இஞ்சி வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் இங்கே ஜன்னலில் வச்சுருக்கேன். சாமி பாத்திரம் விளக்குறதுக்கு பித்தாம்பரி, பாத்திரம் தைக்கிற சோப்பு, ஸோ மணி பிளான்ட்டு, பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு. ஸோ அது மாதிரி கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் இங்கே குட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். சமைச்ச பாத்திரம், சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரட் ரைஸ் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் தக்காளி குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எம்டியாக இந்த விண்டோ இருக்கும்போதும் இந்த கிச்சன் வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதோட எண்டிங்கில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். சம் இமேஜஸ், வீடியோ ஸ்மாலாக வந்து ஆட் பண்ணுறேன். அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சிம்பிளான கிச்சன் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட குட்டி பையன் விளையாட போயிட்டான், அவ்வளோதான் அவனோட கெப்பாசிட்டி. டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.